Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாருமே அதிமுக அணிக்கு வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார். டிவிகே அண்ட் சீமான் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கிறார். திமுகவை அகற்றுவதுதான் ஒரே நம்முடைய இலக்கு. அதற்காக யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேரலாம்ன்றார். எடப்பாடி சொல்கிறதுக்கு ஒரு நாளாவது டைம் எடுத்துக்கணும் ஊற போடுறதுக்குன்னு. பேப்பர் ஒரு 6 மணி நேரம் முடியல கடைக்கு அதுக்குள்ளேயே அவர் பேசுவதை மறுத்து சீமானும் விஜயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடியோட நிலைமை நேற்றைக்கு இந்த ஹிந்து நாளிதழுக்கு ஒரு அளித்த பேட்டியிலேருந்து பார்க்கும்போது கடைவிரித்து சீமான் கூட வேண்டாங்க. விஜய் அதிமுக கூட்டணி போனால், தாவேக்கா அதிமுக கூட்டணி உருவானால் அந்த அலையன்ஸ் மாபெரும் வெற்றியை பெறும். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் சத்தியம். அதிகாரத்தில் பங்கு இல்லை நான் சொன்ன பிறகு நீங்கள் என்னை இழிவுபடுத்துறீங்க. அப்போ நான் வேறு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு ஒரு சின்ன வார்னிங் கொடுக்கறது தான் விசிகா காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுக்குது. அப்போ இந்த சுற்றுப்பயணம் அதிமுகவுக்கு முந்தைய தேர்தலை விட இது கொஞ்சம் கூடுதல் பலம் தான். 100% கூடுதல் பலம். நாளைக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க. நான் உங்கள் சிங் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நன்றாக இருக்கிறேன். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆங்கில நாளேடுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாருமே அதிமுக அணிக்கு வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார். அதுலயும் குறிப்பா ஸ்பெசிஃபிக்காவே சொன்னாரு, சீமான் அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி எங்கள் அணிக்கு வர வேண்டும், திமுகவை அந்த முறை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் பதிலுக்கு சீமான் அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி இந்த அழைப்பை நிராகரித்திருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறார் எடப்பாடி? எப்படி அவர்களை வெளிக்கொண்டு வரும்? கடையுரித்தேன் கொள்வார் இல்லை என்பதுதான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நிலைமை. இதுதான் ரொம்ப துரதிருஷ்டவசமான பரிதாபத்துக்குரிய நிலைமை. 53 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்சி, தமிழ்நாட்டை 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட கட்சி. திமுகவிலிருந்து தோன்றிய அண்ணா திமுகவை விட அதிக ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. எப்பொழுதுமே திமுகவை விட அதிமுகவின் வாக்கு வங்கி அதிகம். ஆனால் அது தற்பொழுது மாறத் தொடங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் பிஜேபியோடு அலையன்ஸ் வச்சார் எடப்பாடி. ஏப்ரல் 11 சென்னை ஐடிசி ஹோட்டலில் அமித்ஷா பேட்டி கொடுத்தாரு. ஆனால் பக்கத்தில் உட்காந்துருந்த எடப்பாடி பழனிசாமி அதை மௌனமாக வேடிக்கை பார்த்தார். எடப்பாடியை பேசக்கூட அனுமதிக்கல அமித்ஷா. கூட்டணியோட தலைவர் எடப்பாடி தமிழ்நாட்டில், அது அமித்ஷாவே சொல்கிறாரு. எடப்பாடிக்கு நேத்திரத்துவமே தமிழ்நாடுமே என்டிஆர் சர்க்கார் பனேகான். எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும். ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில், கூட்டணியை அறிவித்த ப்ரெஸ் மீட்டில், அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அவர்கள் அறிவித்த அந்த ப்ரெஸ் மீட்டில் பேச அனுமதிக்கவில்லை எடப்பாடியை. ஸோ அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்கள். முதல்ல நாங்கள் அமைச்சரவையில் இடம் பெறுவோம்னு தெளிவாகவே அமித்ஷா சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு எடப்பாடி பேட்டி கொடுக்கும்போது அது அமைச்சரவையில் இடம் கிடையாது, என்டிஏ ஆட்சி, ஆனால் அமைச்சரவையில் பங்கு எல்லாம் புது விளக்கத்தை கொடுத்தாரு. ஆனால் அமித்ஷா வர்றதால தொடர்ந்து 3 பேட்டி கொடுத்தார் அவர். இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமலர், தந்தியில் தெளிவாகவே சொல்கிறாரு. குறிப்பாக தமிழ் நாளேடுகளுக்கு, தினமலர், தினத்தந்தி, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் 3 நாளிதழ்களுக்கு கொடுத்த பேட்டியில், நாங்கள் தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமையும், அமைச்சரவையில் பாஜக இடம்பெறும், யார் முதலமைச்சர் என்பதை அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். முதல்ல எடப்பாடினவர், அதுக்கு பிறகு அந்த பேரையே சொல்ல தவிர்த்துட்டார். தெளிவாக சொல்லிவிட்டார். அண்ணாமலையும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் பாஜக தலைவர்கள், அதிமுக தலைவர்கள் அமித்ஷா சொன்ன கருத்துக்கு புது வியாக்கியானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது குறைந்தபட்ச நேர்மை கூட அவர்களிடம் இல்லை என்பதை தான் காட்டுகிறது. இதுதான் பேக்ரவுண்டு. இதில் அவர் கடந்த 15 நாட்களாக சுற்றுப்பயணம், தேர்தல் பிரச்சாரத்தை இப்போதே ஆரம்பிச்சிட்டார். அப்போ போகும்போது முதல் கூட்டத்தில் என்ன சொல்கிறார், கம்யூனிஸ்டுகளையே காணோம், திரும்ப பக்கம் இல்லாமனார். 8 நாள் பொறுத்து கம்யூனிஸ்டுகள் விசிகா என் கூட்டணிக்கு வரணுன்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மாற்றி பேசுகிறார். லேட்டஸ்ட்டாக இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு நேற்றைக்கு முன்தினம் அவர் கொடுத்த பேட்டியில் டிவிகே அண்டு சீமான் கட்சிக்கும் அழைப்பு எடுக்கிறார். திமுகவை அகற்றுவது தான் ஒரே நம்முடைய இலக்கு. அதற்காக யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேரலாம்ன்றார். ஆனால் நேற்று இந்த இந்து பேப்பரில் காலையில் 6 மணிக்கு பேப்பர் வந்திருக்கு. 12 மணிக்கே விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பொதுச்செயலாளர் அருண்ராஜ் அதை மறுத்து விட்டார். நாங்கள் கூட்டணி அதிமுகவோடு போக மாட்டோம்னு. சீமானும் தெளிவாக ஒரு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டார், கூட்டணி இல்லை அப்படின்னு. எடப்பாடி சொல்கிறதுக்கு ஒரு நாளாவது டைம் எடுத்துக்கணும் ஊற போடுறதுக்குன்னு. அந்த பேப்பர் ஒரு 6 மணி நேரம் முடியல கடைக்கு அதுக்குள்ளேயே அவர் பேசுவதை மறுத்து
சீமானும் விஜயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் கட்சி உடனடி ரியாக்ஷன். ஸோ அவருக்கு இந்த முறை எப்படி கூட்டணி அமையும் என்று தெரியவில்லை. இன்றைக்கி அவரோட கூட்டணியில் யார் இருக்கா? பிஜேபி மட்டும்தான் இருக்குது. பாமக கூட இல்லை. அஃப்கோர்ஸ் பாமகக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, அவங்களும் இல்லை, தேமுதிகவும் இல்லை. இவங்க 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கீழே அது ஜெல் ஆகலைன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்குது, உண்மைதான். ஆனால் தொடர்ந்து இப்படி ஒருத்தர் பலவீனப்படுத்திக்கிட்டே போகிறாங்கன்னா இந்த கூட்டணி போய் ஒருவேளை அப்படியே சிந்தாமல் சதராமல் இன்னும் பல கட்சிகள் வந்தாலும் இதுக்கான ஓட்டுன்றது கணிசமாக அளவு குறைஞ்சிருக்கும். நீங்கள் எலெக்ஷனுக்கு நோக்கி போகும்போது இப்படி மாறுபட்ட குரலில் பேசுகிறீங்கன்னா எந்த விதத்தில் மக்கள் ரசிப்பார்? எடப்பாடியோட நிலைமை நேற்றைக்கு இந்த ஹிந்து நாளிதழுக்கு ஒரு அளித்த பேட்டியிலேருந்து பார்க்கும்போது கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. கூப்பிட்டு பார்க்குறாரு, யாரும் வர்றதில்லை. ஸோ எடப்பாடி அதிமுக என்று தனித்து விடப்பட்டிருக்கிறது. 8 மாதம் இருக்குது. பட் ஸ்டில் அவங்களால பெரிய அளவில் ஒரு மெகா அலைன்ஸை கட்டமைக்க முடியலன்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தம். ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்து பாஜகவோடு கூட்டணி வைக்கும்போது அப்போ நல்ல கட்சி, நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வச்சா அது மதவாத கட்சியா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அதே சமயம் தொடர்ந்து இன்னொரு பாயிண்ட்டையும் வந்து சொல்கிறார் எடப்பாடி அவர்கள். என்ன அப்படின்னா, கூட்டணி வேண்டுமென்றால் வேண்டும், வேண்டாம் என்றால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய நிலைப்பாடு இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பர்டிகுலராக பார்க்கும்போது இது பாஜகவுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கையா? மறைமுக எச்சரிக்கை தான் அவர் விடுக்கிறாரு. ஆனால் அதை பார்த்து பாஜக இன்னும் பயப்படுமா அஞ்சுமான்னு தான் நமக்கு தெரியல. ஏன்னா பாஜக இன்றைக்கி அதிமுகவே உள்ளிருந்து அழித்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கூட்டணி ஏற்பட்ட பிறகும் அதிமுகவுக்கு எதிராக பேசுறது, கூட்டணி ஆட்சி நாளும் பொழுதும் பேசுறது, இவையெல்லாம் வந்து அதிமுக பாஜக இடையே ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கி இருக்கிறது என்பது உண்மை. ஏற்கனவே இந்த கூட்டணி ஜெல் ஆகலை, அவங்க தொண்டர்கள் மத்தியில் அது வந்து பிக்கப் ஆகலை. இந்த பேக்ரவுண்டில் தான் நீங்கள் சொல்லக்கூடிய இவ்வளோ விஷயங்களும் நடக்கின்றன. அவர் நிறைய விஷயங்களில் வந்து அமித்ஷாவோட தொடர் பேச்சுக்கள் அதிமுக தலைமையை தொண்டர்களை குழப்பத்திலும் கோபத்திலும் தான் ஆழ்த்திருக்கிறது. ஆனால் வெளியில் வந்து எங்கே போவார் அவர்? என்ன ஆப்ஷன் அவருக்கு? இனிமேல் அவர் வெளியில் வந்தார்னா இஸ்லாமிய அமைப்புகள்லாம் அவர் நம்புவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி 1.5 வருஷம் பிஜேபி போட்டு விலைக்கு இருக்கும்போது அவர் பல விஷயங்களில் எஸ்டிபி மாநாட்டிலே பேசினார். இதுக்கு 2 மாதம் முன்னால் பிப்ரவரியில் பேசுகிறாரு, ஏப்ரலில் பிஜேபியோட போகிறார். எஸ்டிபி மாநாட்டில் தெளிவாகவே சொல்கிறார், 26, 31, 36, 41, 46 வரைக்கும் தேர்தல் கூட்டணி இல்லைன்றார். என்றைக்குமே இல்லைன்றாரு. 2 மாதத்தை போய் பிஜேபியோட சேர்றீங்கன்னா உங்கள் நம்பகத்தன்மை அதில் பாதாளத்தில் போயிருக்கு. உங்களை நம்பி எந்த கூட்டணி கட்சியும் வர தயாராக இல்லை. சிறுபான்மையின மக்களோட 90% வாக்குகள் திமுக பக்கம் போயிடுச்சு. அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து சிறுபான்மையின மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினச்சவங்க கூட பயப்படுறாங்க. விஜய்க்கு போட்டால் அவர் வேலையில் கரைச்ச நீராகிடும், அப்போ திமுக ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிச்சிடும். அதுக்கு ஒரே வழி தடுக்கணும்னா திமுக கூட்டணிக்கு நேரடியாக ஓட்டு போடுறதுன்ற முடிவுக்கு சிறுபான்மையின மக்களே வந்து விட்டார்கள். இதெல்லாம் தான் இன்றைய யதார்த்தம். இது எடப்பாடிக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை பாஜகவை கழட்டி விட்டு சீமான் அவர்களையும் சரி விஜய் அவர்களையும் சரி தங்கள் கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பலமான கூட்டணியாக வந்து நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளானை வந்து எடப்பாடி எதுவும் வச்சிருக்கிறார். அந்த ஒரு பயங்கரமான ரிஸ்க் முடிவு எடுப்பு இல்லைங்க. அவங்க 2 பேரும் வந்து அவருக்கு லாபம் தாங்க, அதில் சந்தேகம் இல்லை. அதில் எடப்பாடி கூட சீமான் கூட வேண்டாங்க. விஜய் அதிமுக கூட்டணியோடு போனால், தாவேகா அதிமுக கூட்டணி உருவானால் அந்த அலையன்ஸ் வந்து மாபெரும் வெற்றியை பெறும். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் சத்தியம். குறைஞ்சது 150 சீட் அந்த கூட்டணி அடிக்கும். 250 சீட்டு 180 சீட் வரைக்கும் அந்த கூட்டணி அடிக்கும். விஜயும் அதிமுகவும் சேர்ந்தால் அது வெரி பவர்ஃபுல்லான அலையன்ஸ். ஆனால் சேர விட மாட்டார் மோடி. ஏன்னா அவங்க எல்லாருமே எடப்பாடி உட்பட இன்றைக்கி பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. இதான் உண்மை. காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸுக்கு வேணால் கொஞ்சம் பேர் போகலாமே வழியாக பெரிய நாம் விரும்புகிற ஆட்சி மாற்றம் வராது. அதிமுக பிரதான எதிரி பிஜேபிக்கு இன்றைக்கி அதிமுக தான், திமுக கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா திமுக நேர் எதிரி. அழிக்கிறது பூரா அதிமுகவை. யாராவது கூட்டணி வச்சு 3 மாதம் பொறுத்து 100 நாள் ஆக போகுது. கூட்டணியை பலவீனப்படுத்துற மாதிரி தொடர்ந்து அமித்ஷாவும் பேசுகிறார், அண்ணாமலையும் பேசுகிறார். எப்படிங்க அந்த கூட்டணி ஜெல்லாகும்? எப்படி கீழே போய் ஓட்டு கேட்பாங்க? இல்லை, பாஜக யாரையும் ஏமாற்றக்கூடிய கட்சிகளில் யாரையும் ஏமாற்றாது அப்படிங்கிறதுல குறிப்பிட்டிருக்காரு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பச்சை பொய்யே சொல்கிறார். துரோகமே அதன் வரலாறு. கடந்த 11 வருஷமாக எத்தனை கட்சி அழிச்சாங்க? சிவசேனாவை அழிச்சானுங்க. அஜித் பவார் என்சிபி கட்சியை கூப்பிட்டு வந்தாங்க. அஜித் பவார் 70,000 கோடி ஊழல் பண்ணிட்டாருன்னு மோடியே சொன்னார். இரிகேஷன் ஸ்கீம் எவ்வளோ? 70,000 கோடி. அவர் சொன்னார். ஃபட்னாவிஸ் அஜித் பவார் வந்து இதில் போய் ஜெயிலில் போய் கூடிய சீக்கிரம் பிசிங் ஆட்டுக்கல்லில் மாவாட்டுவார். இன்னைக்கு அஜித் பவார் எதை ஆட்டிகிட்டு இருக்காரு? டெப்டி சீஃப் மினிஸ்டர். ஃபட்னாவிஸ் வந்து சிஎம். துரோகமே அதன் வரலாறு. அந்த மாதிரி தான் ஒரு சிவசேனாவை அழிச்ச மாதிரி, ஒரு அஜித் பவார் என்சிபி அழிச்ச மாதிரி, இன்னும் பல கட்சிகளை இந்தியாவில் அழிச்ச மாதிரி இன்றைக்கி அதிமுகவை பிஜேபி அழிச்சிக்கிட்டு இருக்கு.
இதை விட இதுக்கு இன்னும் பெரிய உங்களுக்கு ஆதாரம் தேவை? தினம் இம்சை கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் அதிமுகவை வச்சு செய்கிறதுன்னு அதான் செஞ்சுன்னு இருக்குது பிஜேபி. ஆனால் எடப்பாடி அவருடைய சுற்றுப்பயணத்தை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு முதற்கட்ட சுற்றுப்பயணம் நிறைவு பெறுது. ஆனால் போகிற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டத்தை எல்லாமே வந்து பார்க்க முடியுது. அதை எப்படி பார்க்கணும்? அது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அது ஒரு வெறும் காசுக்கு மட்டும் இவ்வளோ கூட்டம் கூடாது. இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு மக்களுக்கு இருக்குது. நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல், பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது. அதனால் இந்த அரசாங்கத்து மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது. ஓகே, ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்கிறவங்க ரெண்டு பேர் தான் ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒன்று விவரம் அறியாதவர்கள், திமுக மேலே கண்மூடித்தனமான பற்று கொண்டவர்கள், ஆனால் நல்லவர்கள், அவங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது கேட்டகரி திமுக கிட்ட தனிப்பட்ட முறையில் லாபங்களை அடையக்கூடிய, அண்ணா அறிவாலயத்திலேருந்து வீசி எறியக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய சில ஜென்மங்கள் இருக்குல்ல, பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில், அரசியல் பார்வையாளர் என்ற போர், ஒரு பெருங்கூட்டத்தையும் இன்றைக்கி திமுக அவுத்து விட்டுருக்குல்ல, அறிவாலய அல்சேஷன்கள். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படுகிறேன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த. ஆனால் அதான் உண்மை. அந்த கூட்டம் தான் ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்லுது. 4.5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா, எனி கவர்மெண்ட், ஆன்டி இன்கம்பன்சி இருக்குமா இருக்காதா? இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு அயோக்கியத்தனம், பச்சை மோசடி ஏதாவது இருக்கும், அதை ஒரு கூட்டம் சொல்லுது. இது ரெண்டை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உண்மையான திமுக காரனுக்கு தெரியும் ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்கு. 1000 உதாரணங்களை சொல்லலாம். மின் கட்டண உயர்வு 3 முறை, 2000 ரூபாய் கட்டின ஒரு கடைக்காரன் 7000 ரூபாய் கட்டுறான். இப்போ கூட ஏற்றினது வீடுகளுக்கு இவங்க வந்து விதி விலக்கு. ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, அடுத்த வருஷம் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் ஏற்ற போகிறான். மின் கட்டண உயர்வு கடுமையாக இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அன்கண்ட்ரோலாக போயிட்டுருக்கு. விலைவாசி கடுமையாக ஏறி இருக்குது. மத்திய அரசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இது அப்கிரேடட் முனிசிபாலிட்டினா அதுக்கு நீ எதுக்கு? எடப்பாடியாக இருந்துட்டு போகலாமே. திமுகவை ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகள் பேசக்கூடியது இந்த மாதிரி பின் பாயிண்ட் பண்ணி நம்ம சொன்னோன்னா அதுக்கு என்னங்க பண்ணுறது? அதிகாரம் பூரா ஒன்றிய அரசிடம் குவிஞ்சு கிடக்குது. அது ஒன்றிய அரசோ என்ன டேஷ் அரசோ, எல்லா அதிகாரமும் அங்கே தான் இருக்குன்னு நீ எதுக்கு? அப்போ அது எடப்பாடியாக இருந்துட்டு போகலாமே. வாய்க்கழியே பேசுனீங்கல்ல எடப்பாடிக்கு எதிராக. இப்போ திமுக அரசுக்கு எதிர்ப்பான ஒரு அலை தான் எடப்பாடி கூடுற அந்த கூட்டமாக அப்படித்தான் நான் பார்க்குறேன். மிக கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி கீழே இருக்குது. எதிர்க்கட்சிங்களால் அதை பயன்படுத்த முடியல. எடப்பாடியை உட்பட அவங்களால அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நெரேட்டிவை செட் பண்ண முடியல. மீடியா 90% மீடியா திமுக காலடியில் நாய்க்குட்டியாக உட்காந்துருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்ற ஒரு தோற்றம் இருக்குது. குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கவன் ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்ல மாட்டான். திமுகவால் வளர்க்கப்படுகிற அண்ணா அறிவாலய அல்சேஷன்கள் தான் அப்படி பேசும். அப்போ இந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் வந்து எல்லாமே காசு கூடுற கூட்டம்னு சொல்லிடாதீங்க. அது ரொம்ப தவறான பார்வை. அப்படிலாம் கிடையாது. ஒரு வெறுப்பு ஆழமாக கீழே மக்கள் மத்தியில் இருக்குது. ஊழல் எவ்வளோ தலைவிரிச்சு ஆடுதுன்னு நான் கடந்த 2 பேட்டிகளில் நீங்களும் நானும் பேசணும். கவுன்சிலர்ஸோட அட்டகாசத்தால் உள்ளாட்சி அமைப்புகளில் 100 சட்டமன்ற தொகுதிகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் கடுமையான ஊழல் நடந்துகிட்டு இருக்குது. பெரிய அளவில் குற்றச்சாட்டு உள்ளாகி இருப்பவர்கள் திமுக காரர்கள். உலகத்தில் யாரும் செய்யாத வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்து மக்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து முதுகில் குத்துனீங்க. பழைய ஓய்வூதிய திட்டம், காலி பணியிடங்களை நிரப்புவது, அத்தனையும் இன்றைக்கி வந்து வெறும் வார்த்தை ஜாலங்கள். இவ்வளவு இருந்தும் கூட திமுக தரப்பில் மூத்த அமைச்சர்கள் பலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2026 திராவிட மாடல் 2.0 ஆட்சி வந்து தொடரதான் போகுது, 2ஆம் முறையாக முதலமைச்சராக ஸ்டாலின் தான் வரப்போகிறார் அப்படிங்கிறது ஆணித்தரமா வந்து சொல்றாங்களே. அவங்க அப்படிதாங்க சொல்ல முடியும். அப்படி சொல்லாமல் இருந்தால் அடுத்த நிமிஷம் அவங்க சீட்டு கிழியும். இல்லைங்க கஷ்டமாக இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க, டப்பா டான்ஸ் ஆடின்னு இருக்குது, தோத்தாலும் தோத்துடலாங்க, ஒரு நிச்சயமற்ற நிலைமை தான், நித்தியகண்ட பூர்ணாயசில் தாங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்குதுன்னா அடுத்த நிமிஷம் அவங்க பதவி போயிடும். அப்போ அவங்க கூவி தான் தீர்வாங்க. இந்த மாதிரி கூவணும்னு தலைமை விரும்புதோ அப்படி தான் அவர்கள் கூவுவார்கள். அப்படி தான் கூவி கொண்டிருக்கிறார்கள். அதல்ல அளவுகோல். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் எத்தனை நிறைவேற்றினீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்களேன். உங்களை வாழ வைக்கிற ஒரே கான்செப்ட் மோடி. பிஜேபி மோடி அங்கே இல்லைன்னா எதை வச்சு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? உங்கள் சாதனைகளை பார்த்தெல்லாம் மக்கள் ஓட்டு போடல அப்படி நினச்சிங்கன்னா உங்களை விட முட்டாள்கள் யாரும் இல்லை. உண்மையான திமுக காரனுக்கு அது தெரியும். மக்கள் சாதனையை பார்த்தாலும் ஒன்று ஓட்டு போடல, கீழே கட்சிக்காரன் அட்டகாசம் அதிகமாக இருக்குது, பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க, அதில் தான் நம்ம வண்டி ஓடுதுன்ற குறைந்தபட்ச புரிதல் உண்மையான திமுக காரனுக்கு. அவனுக்கு மனசாட்சி இருக்குது. குறைஞ்சபட்ச அந்த மனசாட்சி நேர்மையும் உண்மையான திமுக காரனுக்கு இருக்குது. அவன் புரிஞ்சுப்பான். இப்போ அதிகாரம் வந்தோன்னே திமுகவுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய, திமுகவை ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகள் கூலிப்படம் இருக்குல்ல, நாளைக்கே திமுக ஆட்சியை விட்டு போனால் இதுங்கெல்லாம் ஏற்று நிற்கும். 10 வருஷம் திமுக எதிராக நின்றவங்கெல்லாம் மக்கள் நல கூட்டணி ஆதரித்த உத்தமர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்ன்ற போர்வையில் உட்காந்துட்டு பேசக்கூடியவர்கள், மக்கள் நல கூட்டணி ஆதரித்த உத்தமர்கள். இன்றைக்கி திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது திமுகவுக்கு சொம்படிக்கிறாங்க, ஜிங்சக் போடுறாங்க.
நாளைக்கே அதிகாரம் போச்சுன்னா இவன்லாம் எதிர்க்க திரும்பி நிற்பான். இவன் வரலாறு தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலுமே வந்து என்ன சொல்றாருன்னா, கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக தான் தனிச்சு ஆட்சி அமைக்கும், நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது ஆட்சியில் பங்கு கொடுக்க அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடுறாரு. ஆனால் ஒரு பக்கம் பாமக ஆட்சியில் பங்கு கேட்குது, தேமுதிக அந்த வாய்ப்பை கோர ஆரம்பிக்குது, இன்னும் பல கூட்டணி கட்சிகள் வந்து ஏன் நாங்களும் அதிகாரத்தில் வந்து ஷேர் போட்டுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் முதற்கொண்டு. இப்போ செல்வ பெருந்தேவர்கள் கூட ஒரு வார இதழுக்கு பேட்டி கொடுக்கும் என்ன சொல்றாரு, எங்கள் தொண்டர்களிடம் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல குறிப்பிடுறாரு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது அப்போ எடப்பாடியோடைய இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது அமித்ஷா மற்றும் மோடி தரப்பை சற்று கோபமடைய செய்திருக்கிறது. அது உண்மை, சற்று கோபமடைய செய்திருக்கிறது. எடப்பாடி வந்து நான் உங்ககிட்ட சரண்டராக இருக்கேன், ஆனாலும் நீங்கள் என்னை நாளும் பொழுதும் இழிவுபடுத்துறீங்க, அதிகாரத்தில் பங்கு இல்லை நான் சொன்ன பிறகு நீங்கள் என்னை இழிவுபடுத்துறீங்க, அப்போ நான் வந்து வேறு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு ஒரு சின்ன வார்னிங் கொடுக்கறதும் விசிகா காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுக்குறது. பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அழைப்பு கொடுத்தா அவங்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, சட்டம் செய்ய மாட்டாங்கன்னு எடப்பாடிக்கு தெரியும். ஏன் சொல்கிறாரு, ஒரு சின்ன வார்னிங், மைல்டு வார்னிங் கொடுக்குறாரு அமித்ஷா மோடிக்கு. இந்த மாதிரி ரொம்ப ஆடாதீங்க, எனக்கும் வேறு கூட்டணி இருக்குது, பிரிஞ்சிருவோம், எனக்கு கூட்டணி இருக்குது, ஆனால் உனக்கு வார்னிங் மெசேஜ், வார்னிங் தான், எனக்கு கூட்டணி இருக்குது, உனக்கு என்ன இருக்குது, நீங்கள் அண்ணா திமுக இல்லைன்னா பிஜேபி யார் சுமப்பா தமிழ்நாட்டில்? எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு தீண்டத்தகாத கட்சியாக தானே பிஜேபி இன்றைக்கி இருக்குது தமிழ்நாட்டில். பிஜேபி ஒருத்தன் ஆதரிக்கிறான்னா அவனை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஒரு தீண்டத்தகாதவனாக சமூக விரோதியாக தானே பார்க்குறாங்க. ஒரு குணாம்சங்களில் அவனை பல தீய அம்சங்களை சுட்டி காட்டுற மாதிரி அவர் பிஜேபி சப்போர்ட் எல்லாம் பின்வாங்குறாங்கல்ல, அந்த அளவுக்கு நல்ல பேர் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இருக்குது. விருதுநகரில் கூட ஒரு பாஜக தொண்டர் சொன்னார் நயனார் முன்னாடி, சோறு வேணா போடுறோம் ஆனால் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்கள். பளிங்குக்கல் மாதிரி ஸ்படிகம்னுவாங்க, அவ்வளோ தெளிவாக இருக்காங்க மக்கள். பிஜேபி இங்கே வேணாம். அதுதான் திமுகவை வாழ வைக்கிற ஒரே ஒரு காரணி. திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர், நான் என்னோட எல்லா பேட்டிகள்லையும் சொல்லுவேன். அதான் உண்மை. எது வாழ வைக்குது திமுகவை? பிஜேபி எதிர்ப்புணர்வு தான் வாழ வைக்குது. திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறவங்கள 80% மேலே திமுகவை பிடிச்ச ஒன்றும் ஓட்டு போடல, பிஜேபி வந்துடக்கூடாதுன்ற அந்த எச்சரிக்கை உணர்வில் தான் போடுறாங்க. ஒருவேளை எடப்பாடி அவர்கள் துணிந்து முடிவெடுத்து பாஜக என்ன எனக்கு வேண்டே வேண்டாம், தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் மாநில கட்சியோடு நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயங்கரமான ஒரு முடிவை எடுத்தார் அப்படின்னா என்ன நடக்கும்? அடுத்து ஹைப்போத்தட்டிக்கலாக பேச முடியாதுங்க, அது ரொம்ப, அதற்கு வாய்ப்பே கிட்டத்தட்ட இல்லை. எடப்பாடியாவது வெளியில் வருது, அவ்வளோ தைரியசாலி அலையன்ஸ்க்கே போயிடக்கூடாது. கட்டாய கல்யாணம் பண்ணும்போதே நீ வந்து ஏற்றுருக்கணும். தாலி கட்டி எல்லாம் முடிஞ்சோன்னா நான் இப்போ வந்து வேலைக்கு ஓடுறேன், தாலியை கட்டி வச்சுட்டு ஓடுறேன்னா விட்டுருவாங்களா? இல்லை, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக தான் பாஜக கூட்டணி. அப்போ அதிலே உறுதியாக இருங்க. பிஜேபி என்ன திட்டினாலும் வாங்கிக்கோங்க. என்னைக்கு போய் கூட்டணி சேர்ந்தீங்களோ அன்றைக்கே உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. உங்கள் கதை அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. நீங்களே உங்கள் தலையில் கொள்ளியை வச்சுக்கிட்டீங்க. எவ்வளோ நியாயம் பேசுனீங்கனாலும் நீங்கள் பிஜேபியோடு இருக்க வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் எடுப்படாது. இது எடப்பாடி புரிஞ்சுக்கணும். நடக்க போகிறது அசம்பிளி எலெக்ஷன் தான், மோடிக்கான எலெக்ஷன் இல்லை, ஸ்டாலினுக்கான எலெக்ஷன் தான்னாலும் தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஃபீலிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. கடந்த 3 மக்களவைத் தேர்தல்களில் தொடர்ந்து பிஜேபி தோற்கடித்த ஒரே மாநிலம் கேரளா. கூட முதல்ல ஒரு 1-2 சீட்டு வந்தது, ஒரு கேரளா ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க, இங்கே அது கூட கிடையாது. அதனால் எடப்பாடியால் கடைசி நேரத்தில் வெளியில் வந்துட முடியல நான் நம்பலை குவான், அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து புலிவாலை பிடிச்ச கதைன்னுவாங்கல்ல, புலி இருக்க வரைக்கும் புலி பின்னாலே தான் ஓடியும். இல்லை, ஒருவேளை ஒரு கேம் ஆடுறாரு அப்படின்னா என்ன நடக்கும்? இல்லை, இந்த தடவை அவரை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவருடைய நம்பகத்தன்மை அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு. அவர் எஸ்டிபிஐ கிட்ட கொடுத்த வாக்குறுதி 2 மாதத்துலேயே அவர் மீறுறாரு. இப்போ அவர் கூட இருந்துட்டு வெளியில் போன கட்சிகள் அல்லது இவர் எதிர்பார்க்குற கட்சிகள் எதை பார்த்து அவர்கிட்ட வருவாங்க? நாளைக்கு ஒரு பிஜேபியோட போக மாட்டான்றதுக்கு என்ன ஆதாரம் தான் எல்லாரும் கேட்பாங்க. ஒரு வேளை வெளியில் வந்தால் கூட நீ மறுபடியும் சேர மாட்டேன்றதுக்கு என்ன அவங்க உத்தரவாதம்? அங்கே போய் மாட்டிக்குது. அது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த அணி மாற்றம் என்பது அவ்வளோ சுலபமானதல்ல, வாய்ப்பே இல்லைன்னு கூட நான் சொல்லுவேன். இல்லை, கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், கூட்டணி தான் வச்சுருக்கோம். என்ன உங்கள் கொள்கை? அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா? இல்லை, திராவிட கொள்கை அப்படின்னு. அதான் என்ன? திமுக வீட்டுக்கு அனுப்புறது ஒன்று தான் அண்ணா திமுகவோட கொள்கை, மற்றது எதோடையும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இந்த அலைன்ஸ் வந்து கஷ்டம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் கஷ்டம். அது வந்து கீழே மக்கள் மன்றத்தில் வந்து நாளுக்கு நாள் அவப்பேரை சுமந்துக்கிட்டு இருக்கு. அது அந்த அலைன்ஸோட அமித்ஷா நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்ல. ஆட்சியில் பங்கு, என்டிஏ அரசு இப்படிலாம் பேசும்போது மக்கள் மத்தியில் ஒரு அசூயையான உணர்வு வருது. தேர்தலுக்கு பிறகு அமித்ஷா அதை பேசியிருந்தால் கூட மறந்துருப்பாங்க. தேர்தலுக்கு முன்னால் பேசும்போது அதிமுக வாக்கு வங்கி செதறுது. அப்படி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடுகிற இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு வலுவான இடத்தை நோக்கி இப்போ ஆட்சியை நெருக்குகிற ஒரு சூழலை வந்து விடுமா? அப்படிதான் தோணும். சத்தியம் டிவியில் கூட கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க, 95 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, அதுதான் உண்மை. நீங்கள் அதை நோக்கி அவங்க நகர்த்துறாங்க. ஆனால் இந்த ஹீட்டை சஸ்டெயின் பண்ணணும். இது அப்படியே இந்த மொமெண்டத்தை மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது, திமுக இன்னும் அன்பாப்புலர் ஆகணும்.
எப்படி இருந்தாலும் இது ஒரு வலிமையான சவாலை திமுக அதிமுக கொடுக்குதுன்றது உண்மை. கேக் வாக்க ஜெயிக்க முடியாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்களே 200 சீட்டு ஜெயிப்போம், 234 சீப்போம்னு கதை அளந்துட்டு இருக்காங்க. அந்த கதைலாம் நடக்காது. மிக கடுமையான போட்டி இருக்கும் என்பது மட்டும் உண்மை. அப்போ இந்த சுற்றுப்பயணம் வந்து அதிமுகவுக்கு முந்தைய தேர்தலை விட இது கொஞ்சம் கூடுதல் பலம் தான். கரெக்ட், 100% கூடுதல் வரும். நாளைக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த கூட்டணி வெற்றி கூட பெறலாம் உங்களுக்கு. அது வந்து திமுக இப்போ இருக்க நிலைமையில திமுக அட்வான்டேஜுங்க, நான் அதை மறுக்கலைங்க. 4 முனை போட்டி, ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒரு பக்கம், டிஎம்கே அலையன்ஸ் ஒரு பக்கம், சீமானு விஜய் ஒரு 4 முனை போட்டியில் திமுக அட்வான்டேஜுன்றதுல எனக்கு மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் இன்னும் 8 மாதம் இருக்குது. அந்த 8 மாதத்தில் அன்பாப்புலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ வெற்றி வாய்ப்பு எந்த பக்கமும் திரும்பலாம். அன்வர் ராஜா விலகியது அதிமுகவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கா தொண்டர்களிடம்? இல்லை அது ஒருத்தர் போகிறனால அதிமுக ஒன்றும் பலவீனம் ஆயிராது அப்படின்னு எடுத்துக்கலாம்? இல்லை, ஓரளவுக்கு தொண்டர்கள் மத்தியில் வெறுப்பு ஆச்சரியம் வந்தது உண்மைதான். ஓரளவுக்கு. ஏன்னா ஒரு நோன் ஃபேஸ், ஒரு டீசென்ட் பாலிட்டிஷியன். பிஜேபியோட சேர்ந்ததால் அவர் வெறும் இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி பிஜேபி முத்திரை குத்த பார்க்குது. அது முட்டாள்தனமானது. அவர் அடிப்படையில் ஒரு இந்தியர், ஒரு தமிழ்நாட்டு குடிமகன், இந்திய குடிமகன், ஒரு மதசார்பற்ற அரசியல்வாதி. பிஜேபி அலையன்ஸ் அவர் வந்து 2021 அவர் கட்சியை விட்டு நீக்கினாங்க. சசிகலாவை சேர்த்துக்கிட்டும் சொன்னார்னு. அதுக்கு பிறகு வந்து 2023 அலையன்ஸை விட்டு என்டிஏ விட்டு வெளியில் வரும்போது அவர் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் மன விரும்பி தானங்க இருப்பாங்க. உங்களுக்கு வந்து அவங்க வெளியில் போகிறதால லாஸ் அதிமுகவுக்கு கண்டிப்பாக. தென் மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் ஓட்டு போகுது, தமிழ்நாடு பூராவே பெரிய அளவில் போகுது. இப்போ கட்சியோட உட்கட்டமைப்பை வந்து பாதித்திருக்கிறதா? வாக்கு வங்கி பாதிக்கப்பட்டிருக்கு குகன், அதில் சந்தேகமே இல்லை. அதிமுக பிஜேபியோட போனதில் கடுமையான அதிருப்தியும் ஒரு விரக்தியும், சிறுபான்மையினர் மொத்தமாக வெளியில் போயிட்டாங்க. 90%க்கு மேலே போயிட்டாங்க. ஏடிஎம்கேவோட சிறுபான்மை வாக்கு வங்கி பெருசாக வெளியில் போயிடுச்சு. ஹிந்து ஓட் பேங்க்கே வந்து பிஜேபியோட போனதால் பிடிக்காமல் இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ வாக்கு வங்கி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இவங்க ஓட் பேங்க்கு less than 20%. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 19.8% வரும். இப்போ அது இன்னும் கீழே போயிருக்கு பிஜேபியோட போனதில். அப்போ இது மிகப்பெரிய பின்னடைவு தான் அவங்களுக்கு. இது அவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. உடனே அவங்க பிஜேபி அலையன்ஸுக்கு 18, அதிமுக 20 இருக்குது, 38ன்றாங்க. 20ம் 18ம் 38 ஆகாது, சம்டைம்ஸ் 18 ஆகும். 2 + 2 0 ஆகும் பாலிடிக்ஸில். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 20% அதிமுக வந்ததில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்கு. அது இந்த தடவை பிஜேபியோட போகும்போது வராது. புரியுதில்லை? சம்டைம்ஸ் 2 + 2 4 ஆகாது பாலிடிக்ஸில், 0 ஆகும். அவங்களுக்கு பெரிய பின்னடைவுங்க ஏடிஎம்கேக்கு பிஜேபி அலையன்ஸுன்றது. அவங்க வந்து பிஜேபியோட போகாமல் ஒன்றுபட்ட அதிமுக, ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டு, டிடிவியை சேர்த்துக்கிட்டு, சசிகலாவும், இதுவே பெரிய பலம். யுனைடெட் ஏடிஎம்கே கண்டிப்பாக குட்டி குட்டி கட்சிங்க வரும். எல்லாரையும் திமுகவால் அகாமடேட் பண்ண முடியாது. அப்போ அந்த குட்டி கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்த்துருந்தா பிஜேபி இல்லாமல் அப்பயே அடிச்சுட்ருக்கோம். விஜய் ஷூர் ஷாட் வின்னுங்கிறீங்க? ஷுவர் ஷாட் வின். திமுக விஜய் சீமான் ஏடிஎம்கே 4 முனை போட்டி வந்தால் கூட, டிஎம்கே கிட்ட அலையன்ஸ் இருந்தால் கூட, யுனைடெட் ஏடிஎம்கே ரெட்டையில சிம்பிள் அதிமுக காப்பாற்றிருக்கோம், கரை சேர்த்துருக்கோம். இன்றைக்கி இல்லை. பிஜேபியோட சேர்ந்தப்பையும் முடிஞ்சு போச்சு கதை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட நன்றி. நன்றி.